இந்த ஏனியில் ஒரு குத்தி தென்னை மரத்து சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி இப்போ ஏனியில் ஒரு குத்திட்டாரா இப்போ தென்னை மரத்தில் எப்படி குத்துறாங்க அப்படின்னா நாங்கள் பேரணி நடத்தினதால தான் அங்கே போரே நின்றுச்சுன்ற அளவுக்கு கருணாஸ்லாம் பேசினார். கூடுதலாக இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது பாருங்கள். ஒரு குற்றவாளி தப்பிச்சு விட்டான் இவனுக்கு தண்டனை எப்போதுன்னு சொல்லி ஒரு நபரை ஒரு வாலிபர் இருக்கார். அவர் பல பெண்களோடு எடுத்த ஃபோட்டோஸை செல்ஃபி மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் போட்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் சரியான தண்டனை வழங்கிய நீதிபதிக்கு வாழ்த்துக்கள், இன்னொரு குற்றவாளி தப்பி விட்டான்னு சொல்லி எக்ஸ் அமைச்சர் அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வளம் வந்துகிட்டு இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக பொள்ளாச்சியினுடைய இந்த பாலியல் வழக்கினுடைய விவகாரத்தில் தீர்ப்பு வெளியாகி பல்வேறு வரவேற்பை பெற்று இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இந்த சம்மந்தப்பட்ட என்ன நடந்துச்சுன்றதை ஒரு ரீவைண்ட் மாதிரி ஒரு தடவை நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை கொண்டாடக்கூடிய விதமாக அதிமுக நாங்கள் தான் இதில் சாதனை பண்ணோம், திமுக அதுலேருந்து நாங்கள் தான் எங்களால் தான் இது முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி லேபிள் ஓட்டக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அதிமுக திமுக ரெண்டு பேருமே தான். இப்போ இதில் உண்மையிலேயே யார் லேபிள் ஓட்டணும் இந்த விவகாரத்தில், இந்த தீர்ப்பு வெளியானதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைச்சதில் யார் லேபிள் ஓட்டணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியான உடனேயே முதல்வர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும். அந்த யார் இந்த சார்ன்ற பஞ்சாயத்தோட இதையும் சேர்த்துட்டார். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரீட்வீட் பண்ணார். இந்த ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி எக்ஸ்தலத்திலேயே அடிச்சிக்கக்கூடிய வேலையெல்லாம் கூட நடந்தது. அந்த குற்றவாளி கூறத்தை கைது செய்தது எனது அரசு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் ட்வீட்டில் போட்டிருக்காரு. உங்களை போல திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை. யாருன்னா ஞானசேகரன் அண்ணாநெச்செட்டி பஞ்சாயத்தில். அதே போல நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன், அதற்கான நீதியை இன்று கிடைத்துள்ளது. வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள்ன்ற மாதிரி கடுமையாக இவர் ஒரு பக்கம் தாக்கியிருக்காரு. யார் வெட்கி தலை குனியணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா முதல்வர் அவருடைய ட்வீட்டில் சொன்னார்ல வெட்கி தலை குனியணும், யார் தலை குனியணும்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டு அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும். அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து 10 வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும். நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்கள் வெட்கம் மானமெல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியில் வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதிவு பண்ணும் போக்சோ வழக்குகளையும் பகிர்ந்து கொஞ்சமாவது வெட்கி தலைகுனிங்கன்ற மாதிரி அவங்க முதல்வரை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கியிருக்கிறாருன்னே நம்ம இந்த ட்வீட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வழக்கினுடைய போக்கை பொறுத்தளவுக்கு 2019 மார்ச்சில் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்படுது. இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். மே 2019 சிபிஐ மகளிர் நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணுறாங்க. அதில் 9 பேர் சம்மந்தப்பட்ட இந்த 9 பேர், அதே போல் கிட்டத்தட்ட 76 விதமான குற்றச்சாட்டுகள், இதில் ஒரு 205க்கும் அதிகமான ஆவணங்கள், குற்றம் சாட்டப்பட்டாங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து ஒரு 12 ஆவணங்கள் குறிக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு 11 ஆவணத்தை நீதிமன்றமே வாங்கிக்கிட்டாங்க. இதில் ஒரு 30க்கும் மேற்பட்ட லேப்டாப்பு, அதே போல் இந்த மொபைல் ஃபோனு, ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரியான டிவைசஸை எடுத்தாங்க. 30க்கும் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வீடியோக்கள் எடுத்தாங்கன்ற மாதிரியான தரவுகள்லாம் சொன்னாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, தீர்ப்பு கிடச்சிருச்சு, எல்லாமே ஓகே. இப்போ லேபிள் ஓட்ட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னா, தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிற சமயத்தில் இதை வைத்து மாறி மாறி பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்வாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த விவகாரத்தில் நமக்கும் சில கேள்விகள் இருக்குது. இப்போ ஒருவேளை இப்போ அதிமுக ஆட்சி நடந்துருந்துச்சுன்னா இந்த பொள்ளாச்சி விவகாரத்தினுடைய இந்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் நடந்துச்சு, இதுக்கான தீர்ப்பு கிடைச்சிருக்குமான்ற கேள்வி நமக்கு இருக்குது. அதே போல் திமுக பக்கம் பல கேள்விகள் நம்ம வைக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரம் என்னாச்சுன்னு தெரியல, அண்ணா நகர் சிறுமியினுடைய விவகாரம் என்னாச்சுன்னு தெரியல, கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ரீமதி மாணவியுடைய விவகாரம் என்னாச்சுன்னு தெரியல. ஏகப்பட்ட வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த பெனிக்ஸ் அந்த 2 பேர் சாத்தான்குளம் சம்பவத்தில் இன்றைக்கி வரைக்கும் இப்போ தான் அப்பப்போ அந்த கங்கு அப்படி விட்டு எரியும்ல, நெருப்பு அந்த மாதிரி இருக்கே தவிர இன்னும் முழுமையான தீர்வு எட்டப்படலை. சரி, இதில் இன்னும் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமீபத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரெலாம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தொடரில் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க, பாஜகவில் போய் கேட்டு நிதியை வாங்கி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அதிமுக தரப்பில் கடுமையான எதிர்ப்பெல்லாம் இருந்தாலும்
அதை கூட சேர்த்துக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிதியை கேட்டு பெற முடியுமான்னு என்கிட்ட கேட்டார், இன்றைக்கி நான் வந்து நிதியை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது வந்து மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் போய் தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கிட்டு வந்து கொடுத்ததா எடப்பாடி பழனிசாமியே குறிப்பிடுறாரு. அதை வந்து திமுக மறுக்கிறாங்கன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம். அந்த பக்கம் நீ வந்து அடிச்சனா இந்த இந்த ஏணியில் ஒரு குத்தி தென்னை மரத்து சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி இப்போ ஏணியில் ஒரு குத்திட்டாரா, இப்போ தென்னை மரத்தில் எப்படி குத்துறாங்க அப்படின்னா, நாங்கள் பேரணி நடத்தினதால தான் அங்கே போரை நின்றுச்சுன்ற அளவுக்கு கருணாஸ்லாம் பேசினார். திமுக பேர் நடத்த 4 மணி நேரத்தில் அங்கே போர் நிறுத்தம் நடந்துச்சுன்ற மாதிரி பேசினார். இப்போ இவருக்கு வந்து நாங்கள் போய் தான் நிதி வாங்கி கொடுத்தோம், இவங்க நாங்கள் இப்போ பேரணி நடத்தினால தான் போர் நடந்துச்சுன்னு அவங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி வாசிச்சுட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தில். இந்த லேபிள் ஓட்டக்கூடிய விஷயத்தில் இந்த பொள்ளாச்சி வழக்கில் இந்த தீர்ப்பு வெளியானதுக்கு முழு முதல் காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி லேபிள் ஓட்டக்கூடிய விவகாரத்தில் சில கேள்விகள் என்ன அப்படின்னா, ஏன் அதிமுக இந்த விவகாரத்தில் சொந்தம் கொண்ட முடியாதுன்னு சொல்லி திமுகவை சார்ந்தவர்களும் சில அரசியல் விமர்சகர்களும் சில கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அது என்னன்றதை நான் கூடுதலாக சொல்லிடுறேன். 2019 பிப்ரவரி 12 தான் இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் போய் புகாராக கொடுக்குறாங்க. அந்த புகார் 12 நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட பிப்ரவரி 24, 2019 வந்து பதிவு செய்யப்பட்டு ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அப்போ தான் பதிவு செய்கிறாங்க. 12 நாள் ஒரு வழக்கில் ஒரு குற்றச்சாட்டு நடந்திருக்கு. இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி புகார் கொடுக்குறாங்க. புகாருக்கு உடனே எஃப்ஐஆர் எடுக்காமல் 12 நாள் கழிச்சு எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? இப்போ நீங்கள் தான் வந்து இந்த கேஸுக்கு வந்து நடத்துனீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் இந்த எஃப்ஐஆரை பதிவு செஞ்சிட்டீங்களா? பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய சகோதரனை இந்த பார் நாகராஜ் போன்ற பலரும் இந்த கேஸில் பார் நாகராஜ் காணும், பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய பையனை காணும், நிறைய பேர் மிஸ்ஸிங்லும் இருக்கிறாங்க. அதுவும் பின்னாடி நான் சொல்கிறேன். பாதிக்கப்பட்ட அந்த சகோதரன் மீதான தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதலுக்கு பல தரப்பினரும் கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க, கண்டனத்தை தெரிவித்தாங்க. அதற்கு பிறகு தான் எஃப்ஐஆரினுடைய இந்த பதிவு செய்யக்கூடிய விவகாரம் ரொம்ப தீவிரமாக மாறுச்சு. அதே போல் அந்த எஃப்ஐஆரில் வெறும் ஆரம்ப கட்டத்தில் அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும்பொழுது 3 பேர் தான் அதில் இருந்தாங்க. இன்றைக்கி 9 பேர் மேலே கேஸ் போடப்பட்டு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா? 9 பேருமே ஆயுள் தண்டனை, சாவர வரைக்கும் ஆயுள் தண்டனை சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த டைமில் வெறும் 3 பேர் மட்டும்தான் போட்டுருந்தாங்க. அப்போ இது நீங்கள் வந்து யாரையா காப்பாற்றுறீங்கன்னு தானே இருக்குது, நீங்கள் எப்படி சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு எதிராக கேள்வி வைக்கப்படுகிறது. அதே போல் எதிர்க்கட்சிகளுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக தான் இந்த வழக்கு சிபிஐ கையில் மாற்றப்பட்டுச்சே தவிர நீங்களாம் ஒன்று தூக்கி கொடுக்கலன்ற மாதிரியான விஷயங்களும் எடப்பாடி பழனிசாமி மீது. ஏன்னா அந்த டைமில் அவங்க தேர்தல் நெருக்கத்தில் இருந்ததுனால ஒருவேளை இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு நமக்கு எதிராக பயன்படுத்தப்படுமோங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் கூட அவர் கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிபிஐ கையில் இந்த வழக்கு வந்து மாற்றுறாரு. அது மட்டும்தான் அவர் பண்ணியிருக்கிறார். அவர் இந்த கட்சியினுடைய எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால அவர் காப்பாற்றணும் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஞானசேகரன் வந்து எப்படி அனுதாபிங்கிற மாதிரி இவங்க பேசுகிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வழக்கு வந்து இழுத்துட்டு போய் அது எப்படியாவது மாற்றிருக்கலாம். ஆனால் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்லதை வந்து செஞ்சுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால் 10 கொடுத்த கேஸை நீங்கள் உடனே எடுக்கலை, லேட்டாக எடுத்தீங்க, சம்மந்தப்பட்ட நபரை அடித்தாங்க, இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி சொந்தம் கொண்டாடுறீங்கன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. திமுகவினரும் அதிமுகவுக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடியவர்களும். அதே போல் திமுக என்ன செஞ்சுச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது திமுக இல்லை பெருசாக எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுது. இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தந்து மட்டும் திமுக பேரணி நிறுத்தினீங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே இதில் பண்ணலையேங்கிற மாதிரியும் இதில் குறிப்பிட்றாங்க. தன்னோட கட்சியாக இருந்தால் கூட துணிஞ்சு இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த முடிவை எடுத்து இந்த கேஸுக்கான சிபிஐ கிட்ட ஒப்படைச்சது பெரிய விஷயம். அதுதானே செஞ்சது பெரிய விஷயமே. நீங்கள் சிபிசிஐடி கிட்டேயோ காவல்துறையிட்டே இருந்துச்சுன்னா 10ஓட 11 வழக்காக இதுவும் கிடப்பிலே கடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி திருப்பி கிடைச்சதுக்கான முழு முதல் காரணமே நாங்கள் தாங்கிற ஒரு விஷயத்தை அதிமுகவினர் பதிவு பண்ணுறாங்க. அதே போல் போராட்டம் மட்டுமே காரணம் கிடையாது, இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இதை வந்து செயல்படுத்தணுங்கிற மாதிரி அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. திமுக நாங்கள் போராடணும், எதிர்க்கட்சிகள் போராடிச்சு அப்படிங்கிற மாதிரி செதுக்கினேன். இன்னைக்கு குறிப்பாக திருமாவளவன் உட்பட அதான் சொல்கிறார், திமுகவை சொந்தம் கொண்டாட முடியாதுங்கிற மாதிரியும் குறிப்பிடுறாங்க. அதே போல் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சம்மந்தப்பட்ட இந்த வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீன் அவங்களுடைய நண்பர்கள் தான் சொல்லி ஆரம்பத்திலிருந்து நக்கீரன் கோபால் உட்பட பல மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் கூட இன்றைக்கி வரைக்குமே சம்மந்தப்பட்ட அந்த பிரவீனை பற்றியோ இல்லை அந்த பார் நாகராஜ், ஏன்னா அவர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரனை அடிச்சிருக்கிறாரு, அவரை பற்றிலாம் இந்த வழக்கில் எதுவுமே சொல்லலையேங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்குது. தீர்ப்பு கிடச்சிருக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய நீதி கிடச்சிருக்கு, ஓகே. ஆனால் இதில் யாரோ காப்பாற்றப்படுகிறார்களோன்ற சந்தேகம் இப்போ வரைக்குமே இந்த வழக்கில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுன்னு தான் ஒரு புரியாத புதிராக ஒரு மர்மமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதில் கூடுதலாக இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது பாருங்கள், ஒரு குற்றவாளி தப்பித்து விட்டான் இவனுக்கு தண்டனை எப்போதுன்னு சொல்லி
ஒரு நபரை ஒரு ஒரு வாலிபர் இருக்காரு, அவர் பல பெண்களோடு எடுத்த ஃபோட்டோஸை, இந்த செல்ஃபி மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் போட்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் சரியான தண்டனை வழங்கிய நீதிபதிக்கு வாழ்த்துக்கள், இன்னொரு குற்றவாளி தப்பி விட்டான்னு சொல்லி எக்ஸ் அமைச்சர் அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையான ஃபோட்டோ கிடையாதுன்னு சொல்லி பல ஃபேக்ட் செக் வெப்சைட்ஸில் இது சம்மந்தப்பட்ட தரவுகள்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கு. பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனை பற்றி ஏற்கனவே நக்கீரனில் அவர் ஒரு தம்ப்நெயில் வச்சே போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஜெயராமன் மகன் பிரவீன் களியாட்டம்ன்ற மாதிரி ஒரு மேட்டரை போட்டிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய நபர் தான் பிரவீனை தவிர இவர் பிரவீன் கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதில் விகடனும் இது சம்மந்தப்பட்ட அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய 2 மகன்களையும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்லேயே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பகிரப்பட்டு இருக்கு இல்லையா, ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த நபர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் கிடையாது. இவர் வந்து 2018 ஒரு கேஸ் நடந்துச்சு. கர்நாடகா மாநிலத்தில் உடுப்பியில் வந்து இவர் ஊர்காவல் படையில் ஒரு போலீஸாக இருந்த நபர். இவர் வந்து பல பெண்களோடு சேர்ந்து ஜோடியாக ஃபோட்டோ எடுத்து அதையெல்லாம் சமூக வலைதளங்களில் போட்டதுனால இவரை வந்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாங்கன்ற மாதிரி செய்திகள் பல செய்தி நிறுவனங்கள் இதை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்த ஃபோட்டோவை எடுத்து பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் இவன் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ இறுதியாக யார் லேபிள் ஒட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, திமுக லேபிள் ஒட்டிக்கலாமா இல்லை அதிமுக லேபிள் ஒட்டிக்கலாமான்ற கேள்விக்கு இந்த வழக்கு வெளியே வந்த உடனேயே துடித்து அந்த வழக்கினுடைய இந்த தீவிரத்தன்மையை பார்த்து துடித்து போராடிய மக்களும் அந்த வழக்கை சரியான முறையில் செயல்படுத்தின சிபிஐயும் தான் இந்த விவகாரத்தில் லேபிள் ஓட்டணுமே தவிர எந்த ஒரு அரசியல் கட்சி குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறிப்பிட்டிருப்பார், இதில் அரசியல் சாயம்லாம் பூசாதீங்க, 3 கட்சியும் சம்மந்தப்பட்டிருக்கின்ற மாதிரி அதிமுக, திமுக, காங்கிரஸ்னு சொல்லி இந்த 9 குற்றவாளிகளில் ஒரு 4-5 பேர்கிட்ட பல கட்சிகளோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க தான், கட்சி பின்னணி இருக்கக்கூடியவங்க தான். காங்கிரஸுடைய தொடர்பில் இருந்தாங்க, 2 பேர் வந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகளாக இருந்தாங்க, திமுக நிர்வாகி இருக்காங்க. அதனால் இதை வந்து யாருமே இதில் வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கான எந்த தகுதியும் யாருக்கும் கிடையாது. இது மக்களுடைய போராட்டத்திற்கான பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. இதுக்கான லேபிள் ஒட்டணும்னு ஒன்று இருந்தால் அது சிபிஐயும் நீதிமன்றமும் அதே போல் மக்களும் இவங்க வேணால் லேபிள் ஒட்டிக்கலாமே தவிர இதை தாண்டி யாரும் இந்த விவகாரத்தில் லேபிள் ஒட்ட எந்த தகுதியுமே இல்லைங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும். இதுதான் இந்த விவகாரத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்க அப்டேட்ஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அடுத்து என்னென்ன நடக்க போகுது, இதை ஒட்டி என்ன மாதிரி தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் கட்டமைக்க போகிறாங்கன்றதையும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.